அரசு ஊழியர்களை மட்டும் குறிவைத்து பல லட்சம் மோசடி செய்த பெண்ணை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். அந்த பெண் குறித்து அடுத்தடுத்து வெளிவந்த தகவல் தான் போலீசாரை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. நடந்தது என்ன, விரிவாக பார்க்கலாம். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள காவல்காரன்பட்டி அரசு பள்ளியில் வேலை பார்த்து வரும் ஆசிரியை ஒருவரிடம் திருச்சி மாவட்டம் திருச்செந்தூரை சேர்ந்த கீதா என்பவர் வங்கியில் 5 லட்சம் ரூபாய் கடன் பெற்று தருவதாக கூறி அவரிடம் தேவையான ஆவணங்களை பெற்றுள்ளார். பின்னர் வங்கியிலிருந்து 9,41,180 ரூபாய் பணம் ஆசிரியையின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சந்தேகமடைந்த ஆசிரியை தான் 5 லட்சம் தான் கடன் கேட்டேன், 10 லட்சம் வரவு வைக்கப்பட்டுள்ளது ஏன் என கீதாவிடம் கேட்டுள்ளார். தவறுதலாக பணம் வந்துவிட்டது, அந்த பணத்தை திருப்பி என்னுடைய வங்கி கணக்கில் செலுத்துங்கள், வங்கியில் பேசி மாற்றி தருகிறேன் என கீதா கூறியுள்ளார். இதனை நம்பிய ஆசிரியை கீதாவின் வங்கி கணக்கிற்கு பணத்தை செலுத்தியுள்ளார். பல நாட்கள் கடந்தும் ஆசிரியையின் வங்கி கணக்கில் 5 லட்சம் ரூபாய் பணம் வரவு வைக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் சந்தேகமடைந்த ஆசிரியை கீதா மீது கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கீதாவை கைது செய்து குளித்தலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதனையடுத்து சிறையில் இருக்கும் கீதா மீது அடுக்கடுக்கான புகார்கள் வந்துள்ளன. குளித்தலை பகுதியைச் சேர்ந்த அஞ்சல் அலுவலகத்தில் பணியாற்றும் நபரிடம் 11,50,000 ரூபாயும், ரயில்வே ஊழியர் ஒருவரிடம் 13 லட்சம், முதுநிலை ஆசிரியரிடம் 6 லட்சம், அரசு பள்ளி தலைமை ஆசிரியரிடம் 15 லட்சம், முன்னாள் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் 20 லட்சம் என அரசு ஊழியர்களை குறிவைத்து மோசடி செய்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. கீதாவால் பாதிக்கப்பட்ட அனைவரும் தற்போது சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் புகார் அளித்து வருகின்றனர். இந்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு ஊழியர்களை மட்டும் குறிவைத்து லட்சக்கணக்கில் மோசடி செய்த சம்பவம் அந்த பகுதி முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.